10ல் ஒரு பகுதினா எவ்வளோ? 10 ரூபான்னா 1 ரூபா. 10 ரூபான்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம், கொடுக்கலாம். எப்போதும் 1 ரூபா தாமி தரது, எப்போதும் 1 ரூபா கொடுத்துட்றது தான். 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா 1000 ரூபான்னா, இப்போ உங்க வீட்டுக்குள்ள எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 நீ ஒதுக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10,000 ரூபான்னா 1000 ரூபா ஒதுக்கணும். 1 லட்சம் ரூபான்னா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி. ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார். சாமியாருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் இல்லாம குடும்பம் ரன் பண்ண முடியாது. ஒரு 10,000 ரூபா உங்க வீட்டுக்குள்ள வருமானம் வருதுன்னா 1000 ரூபா ஒதுக்குறீங்க. இந்த 1000-ஐ 2ஆ பிரி. 500 கடவுளுக்கு கொடு, 500 ஏழைகளுக்கு கொடு.